வணக்கம் நண்பர்களே. இது 90s நாஸ்டால்ஜியா எபிசோட் 2. டைட்டில் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம இன்னைக்கு கார்ட்டூன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். எபிசோட் 1ல இங்கிலீஷ் பாட்டு பற்றிலாம் பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூவேஷனாக எபிசோட் 2க்கு ஹாலிவுட் படம்னு டைட்டில் வச்சு நம்ம பார்த்த இங்கிலீஷ் படம் ஃபர்ஸ்ட் எப்போ பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரிலாம் பேசலான்னு கண்டென்ட் ரெடி பண்ணும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணியிருந்தான். அவன் மச்சான் எபிசோட் கேட்டேன், நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரு, பட் ஒரு விஷயம், நீ 90s நாஸ்டால்ஜியான்னு டைட்டில் வச்சுட்டு ஏன் கார்ட்டூன்ஸை பத்தி நீ பேசல ஃபர்ஸ்ட் எபிசோடா? 90s கிட்ஸ்னாலே கார்ட்டூன்ஸ் தானே, கார்ட்டூன்ஸ் பார்க்காத எவனுமே 90s கிட்டா இருக்கவே முடியாது. 90s கிட்ஸ்க்கான ஒரு மேஜர் குவாலிஃபிகேஷனே கார்ட்டூன்ஸ் பார்க்கறது தானேன்னு கேட்டான். நான் ஆக்சுவலா ஒரு கார்ட்டூன்ஸோ ஒரு சீரீஸோ எடுத்து தனித்தனி எபிசோடா பேசலாம், ஒரு கல்ட் ஃபாலோயிங்ல ஒரு சீரீஸ், அதெல்லாம் தனித்தனி எபிசோடா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த ஐடியாவே ஸ்ட்ரைக் ஆகல. அது ஒரு தனி எபிசோட் கண்டென்ட்டா யோசிச்சதுனால இதுல 90ஸ்ல போடலாம்ச்சு அப்படின்னு சொன்னேன். பட் ஆனா அவன் சொன்னது எனக்கு ஒரு வேலிட் பாயிண்டா தோணுச்சு. நாஸ்டால்ஜியா பத்தி பேசுறோம், சரி கார்ட்டூன்ஸ் நாஸ்டால்ஜியா பத்தியும் பேசுவோமே. ஸோ அதனாலதான் இந்த எபிசோட். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் பார்த்த கார்ட்டூன் ஹீமேன். அப்ப நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்போ எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும். கேபிள் கனெக்ஷன்லாம் இல்லை. அப்போ டிடி நேஷனல், டிடி மெட்ரோ, டிடி பொதிகை, இந்த 3 சேனல் தான் வரும். அதுல டிடி மெட்ரோல ஈவினிங் டைம்ஸ்ல இந்த கார்ட்டூன் போடுவோம். ஹீமேன் அந்த மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். அதுக்கப்புறம் ஃபேண்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க நிறைய மாஸ்க்டு விஜிலாண்டி ஹீரோஸ்க்கு ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி, ஒன் ஆஃப் த ப்ரோட்டோடைப். பேட்மேன் கிரியேட்டர் பாப் கேனுமே சொல்லியிருக்காரு, பேட்மேன் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஃபேண்டம்னு. ஃபேண்டம் பத்தி குவிக்கா சொல்லணும்னா, ஃபேண்டமோட டேக்லைன் த கோஸ்ட் ஹூ வாக்ஸ். ஃபேண்டம் பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தனியா நீங்க படிச்சு பாருங்க. ஃபேண்டம் காமிக்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் இங்க. நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் போட்ட பாட்காஸ்ட் எபிசோட்லயே நான் பேசியிருப்பேன், முகமூடி வீரன் மாயாவின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா டிஃபெண்டர்ஸ் ஆஃப் தி எர்த்னு இன்னொரு சீரீஸ் ஒன்று இருக்கும். இதுல பர்டிகுலரா மத்த சீரீஸ் பத்தி எனக்கு தெரியல, பட் ஹீமேன் கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஹீமேன் அந்த மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட் நான் இதுல பார்த்தேன். அப்புறம் சுட்டி டிவில எதுலயோ திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணா, அப்புறம் போகோல அதோட ரீபூட் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுவுமே சூப்பரா இருந்தது. நான் அப்புறம் பல வருஷம் கழிச்சு போகோல திருப்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல அதோட ரீபூட்டோ இல்ல அதோட கண்டினியூவேஷன் சொல்றாங்கன்னு தெரியல. நெட்ஃபிளிக்ஸ்லயும் ஒரு அடாப்டேஷன் இருக்கு. அடுத்த வருஷம் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல எங்க அப்பாவுக்கு வேலை டிரான்ஸ்ஃபர்னால பெங்களூர் மூவ் ஆயிட்டோம். பெங்களூர் போகும்போது ஒரு அப்கிரேட்னு வச்சுக்கோங்களேன். அது பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒரு கலர் டிவிக்கு மாறுறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆண்டனா டிவி, இப்போ கேபிள் டிவி. ஸோ கேபிள்ல டிவி பாக்குறது செம ஜாலியா இருக்கு. சேனல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு சேனல் பார்த்தா ஃபுல்லா கார்ட்டூன்ஸ். எப்போ பாரு கார்ட்டூன்ஸ் போட்டிருக்கான். என்னடான்னு பார்த்தா அதுதான் த லெஜெண்டரி கார்ட்டூன் நெட்வொர்க். கார்ட்டூன் நெட்வொர்க்னு ஒரு சேனல் இருக்கிறத பார்த்தவொடனே எனக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது, செம்ம குஷி. ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்டூன் போடுறான், முடியுது. அடுத்து இன்னொரு கார்ட்டூன் போடுறான், அது முடியுது. இன்னொரு கார்ட்டூன் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் மாதிரி கார்ட்டூன்ஸ் போட்டு அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கான். 24 மணி நேரமும் கார்ட்டூன்ஸா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. காலையில தூங்கி எழுந்த உடனே மூஞ்சி கழுவுறமோ இல்லையோ, பல் தேய்க்கிறோமோ இல்லையோ, டிவி முன்னாடி போய் உட்காந்துக்கிறது, ரிமோட் எடுத்து முதல்ல கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல வைக்கிறது, என்ன போடுறானோ ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறது. அது ஒரு 1000வது வாட்டி நம்ம பாக்குற எபிசோடா இருக்கும். அதை ஆணு வாட்டி பாக்குற மாதிரி ஆணு ஒரு பிரமிப்போட பாத்துக்கிட்டு இருப்போம். அது அப்போ அந்த டைம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் டெக்ஸ்டர்ஸ் லேபரட்டரி தான். செமையா இருக்கும். நான் என்ன நினைப்பேன்னா, நம்மளும் டெக்ஸ்டர் மாதிரி சின்ன வயசுலயே ஒரு சயின்டிஸ்டா மாறுறோம், ரோபோட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம், நம்ம வீட்டுல எப்படி சீக்ரெட் லேப் நம்ம செட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்பெல்லாம் சீரியஸா உட்காந்து இந்த மாதிரி காமெடியான விஷயங்களை யோசிக்கிறதா அப்போ வேலையே. அப்புறம் பவர் பஃப் கேர்ள்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாரு, சுகர் ஸ்பைஸ் எவ்ரி திங் அண்ட் நைஸ் அப்படின்னு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எலிமெண்ட் எக்ஸ் மிக்ஸ் ஆயிரும். உடனே உள்ள இருந்து பார்த்தா பவர் பஃப் கேர்ள்ஸ்க்கு 3 பேர் வருவாங்களாம். இப்ப நினைச்சு பார்த்தா செம காமெடியா இருக்கு, இதெல்லாம் உட்காந்து ஆர்வமா பாத்துருக்குமேன்ட்டு. பட் அதெல்லாம் ஒரு செம ஜாலி டைம். அப்புறம் டாம் அண்ட் ஜெரி கிட்ஸ் ஷோன்னு ஒண்ணு, அதுல டாம் அண்ட் ஜெரி கிட்ஸா இருப்பாங்க. அப்புறம் பாப்பாய் தி சேலர் மேன். ஸ்பினச் சாப்பிட்டு உடனே ஸ்ட்ரென்த் ஆயிருவோம் அப்படின்னு நினைப்பேன். இந்த ஸ்பினச்லாம் நம்ம ஊர்ல எங்க கிடைக்கும் அப்படின்ட்டு சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது தேடுவேன், ஸ்பினச் டின் ஏதாவது இருக்கான்னு. அப்புறம் லியூனி டூன்ஸ் வரும். லியூனி டூன்ஸ்லயே ரோட் ரன்னர்னு ஒரு செக்மெண்ட் வரும், அது செமையா இருக்கும். ரோட் ரன்னரும் அந்த வைல்டு கயோட்டி வரும். அப்புறம் ஜானி பிராவோ. அப்புறம் மெயினா ஒரு கார்ட்டூனை மறந்துட்ட பாருங்க, ஸ்கூபி டூபி டூ. செம்ம ஜாலியா இருக்கும், எல்லாமே ஒரே டெம்ப்ளேட் தான்.
ஃபர்ஸ்ட் இவங்க போவாங்க, ஏதோ ஒன்று மிஸ்டீரியஸா நடக்கும், ஹாரர் ஸ்பூக்கி எலிமெண்ட் மாதிரி காட்டுவான். கடைசியில பார்த்தா அதை பண்றவன் வந்து ஒரு சாதா ஆள் தான். அவன் வந்து மாஸ்கோ ஏதோ ஒன்று போட்டு ஏமாத்திருப்பான், டிசீவ் பண்ணியிருப்பான். அதை வந்து இவங்க கண்டுபிடிப்பாங்க. செமையா இருக்கும் அது. அந்த மிஸ்ட்ரி வேணா ஏதோ ஒரு வேன் வச்சுட்டு இவங்க ஒரு 4 பேர் குரூப்பா போவாங்க. அதுவுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வந்து ஆக்ஷன் உள்ள கார்ட்டூன் ஷோஸ்லாம் நான் பாக்குறேன். மெயினா பாத்தீங்கன்னா சாமுரை ஜாக் வந்து வேற லெவல் ஃபன்னு. இப்போ கூட ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன், அதை திருப்பி பார்க்கணும்னு. அதோட கான்செப்டே செமையா இருக்கும். ஒரு ஃபியூடல் ஜப்பான்ல இருக்க ஒரு சாமுரை வந்து ஒரு ஈவில் ஃபோர்ஸை வந்து ஃபைட் பண்ண போவான். அப்போ வந்து அதை என்ன பண்ணிடும், ஒரு ஸ்பெல் போட்டு இவனை வந்து ஃபியூச்சருக்கு அனுப்பிடும். ஃபியூச்சர் வந்து வேற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஜோன்ல இருக்கும். அது வந்து இப்போ பார்த்தா கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சாமுராய் ஜாக் அடுத்து பார்த்த ஆக்ஷன் சீரிஸ் வந்து ஸ்வாட் கேட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஸ்வாட் கேட்ஸுக்கு வந்து நிறைய பேர் ஃபேன்ஸா இருந்திருப்பாங்க இந்த 90s கிட்ஸ்லாம். அப்போ பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பேசிப்போம். என் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவான், மச்சி நான் வந்து நிறைய இந்த மெக்கானிக் வேலைலாம் பண்ணுவேன், அதனால நான் வந்து டீ போன், நீ வந்து ரேசர், நீ வந்து ஒல்லியா இருக்கல அதனால நீ ரேசர் அப்படின்வான். அப்புறம் வந்து நான் ஒரு நாள் வந்து எங்க அப்பாட்ட கேக்குறேன், பா ரேசர்னா என்னப்பான்னா, அவரு என்ன சொல்லிட்டாரு, டேய் ரேசர்னா ஷேவிங் பண்ண யூஸ் பண்ணல அதுடா அப்படின்ட்டாரு. எனக்கு உடனே ஷாக்கு. ஐயோ என்னது இது, ரேசர்னா ஷேவிங்கா, ஐயோ அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றேன். மச்சான் எங்க அப்பாட்ட கேட்டேன்டா, இந்த மாதிரி அவர் சொல்லிட்டாரா, என்னடா அது ஷேவிங்ன்றாரு அப்படின்னா, டேய் அது ரேசர் இல்லடா, ரேசர்னா ஃபாஸ்டா போவாங்கல்ல, நல்லா ரேஸ் எல்லாம் பண்ணுவாங்களா அந்த ரேசர்ரா அப்படின்னு ஏதோ ஒன்னு சொல்லி எனக்கு சமாளிச்சுட்டான். ஸ்வாட் கேட்ஸ் ரீபூட் கூட இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும் ஸ்வாட் கேட்ஸ் எப்போ வரப்போகுதுன்னு. அப்புறம் நான் வந்து ஒரு 6th இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு புது கார்ட்டூன் ஒன்று போயிட்டு இருக்கு. நம்ம பார்க்காத மாதிரியே இருக்கு, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனிமேஷன் ஸ்டைல்ல இருக்கு. அதில் பார்த்தா ஒருத்தன் இருக்கான், சண்டை போடுறான், அவன் செத்துடுறான். அப்புறம் மேல் லோகத்துக்கு போறான், மேல் லோகத்துல போயிட்டு நான் கிங் யமாவை மீட் பண்ணுவான், திருப்பி ரீஇன்கார்னேட் ஆகணும், அந்த மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கு. என்னடா அது பயங்கரமா இருக்குன்ட்டு வந்து அடுத்த நாள் ஸ்கூல்ல பார்த்தா அதுதான் ஹோல் கிளாஸுமே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் அது சொல்றத வச்சு, அதுதான் டிராகன் பால் ஜி. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸுக்கு ஜாப்பனீஸ் அனிமேவுக்கு ஒரு திறவுகோலா இருந்த சீரீஸ். இந்த டிராகன் பால் ஜியை தொடர்ந்து போக்கிமான் ஒன்று ஆரம்பிச்சான். அதுல பிடிச்சது நிறைய பேருக்கு பைத்தியம். இப்ப கூட போக்கிமான் கோ அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சுல. அது வந்து போக்கிமான் வந்து பயங்கரமான ஒரு எமோஷன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சீட்டோஸ் பாக்கெட் வாங்கினா அந்த டேசோஸ் ஃப்ரீயா கிடைக்கும் இல்லையா, அது உள்ள போக்கிமான் டேசோ இருக்கும். அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் எங்க கிளாஸ்ல ஆரம்பிச்சான். அது அப்படியே வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு கேங் வாரா ஃபார்ம் ஆகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேட்டர் ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு வெறித்தனம் அந்த போக்கிமான்றது. அப்போ வந்து இன்னொரு சேனல்ல வந்து எனக்கு என்ன சேனல் ஞாபகம் இல்லை, ஸ்டார் பிளஸ்ஸா என்ன ஞாபகம் இல்லை, அதுல வந்து ஃபாக்ஸ் கிட்ஸ்னு ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் போடுவோம். அதுல பார்த்தா எக்ஸ்மேன் போடுவான், ஸ்பைடர்மேன் போடுவான், செம ஃபன்னா இருக்கும் அதெல்லாம். அப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார் பிளஸ் எல்லாம் பார்த்ததில்ல, அதனால வந்து அவங்களுக்கு தெரியாது. எனக்கு உடனே வந்து ஒரு பந்தாவா இருக்கும், ஏய் நான் பார்த்தல ஸ்பைடர்மேன்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சீன் போடுறதுக்கு. அப்புறம் வந்து இந்த செட் ஆஃப் பாக்ஸ்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டு கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் ஃப்ரீ கேபிள்ல இருந்து தூக்கிட்டான். அதான் வந்து அதெல்லாம் வந்து தனியா காசு கொடுத்து பாக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அப்போ வந்து செம்ம வெறுப்பாயிருச்சு எங்களுக்குலாம், என்னடா அது கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் இனிமே பார்க்க முடியாதா அப்படின்ட்டு. கார்ட்டூன் நெட்வொர்க் இல்லாம அதே மாதிரி வந்து நிக்கலோடியன்னும் ஒரு சேனல் இருக்கு, அதுல ரெக்ராட்ஸ் எல்லாம் போடுவோம். அதுவுமே அப்ப அந்த டைம்ல வந்து நல்லா ஃபேமஸா போயிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு டோரா த எக்ஸ்ப்ளோரர் கூட ஃபர்ஸ்ட் நிக்கலோடியன்ல தான் வந்திருக்கும். அந்த டைம்ல வந்து எனக்கு கார்ட்டூன் நெட்வொர்க் தான் நான் ரொம்ப பார்ப்பேன், அதனால வந்து நிக்கலோடியன்லாம் நான் பெருசா சீனது இல்லை. இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் தூக்கிட்டாங்களேன்னு பல நாள் எனக்கு செம்ம காண்டா இருக்கும். சரி இன்னைக்கு வந்துருமா அப்படின்னு டெய்லி வந்து சேனல் மாத்தும் போது அந்த நம்பரை வந்து வச்சு பார்ப்பேன் நான், கார்ட்டூன் நெட்வொர்க் நான் திருப்பி போட்டாங்களான்னு. அப்புறமா அது எப்ப திருப்பி வந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை கார்ட்டூன் நெட்வொர்க். பட் எக்ஸ்மேன் எவல்யூஷன் அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். முன்னாடி சொன்னா இல்லையா ஃபாக்ஸ் கிட்ஸ்லயே நான் வந்து எக்ஸ்மேன் பார்த்துருக்கேன்னு. அப்போ வந்து அதுவுமே ஒரு சீனா இருக்கும் எனக்கு. டேய் எனக்கு உன் பேர்லாம் எப்பயோ தெரியும், நான் எப்பயோ பார்த்துட்டேன், நீ பாக்குறது வந்து இப்போ வந்தது, நான் வந்து பழைய காலத்திலேயே பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. நான் என்னமோ 10 வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அனிமேக்ஸ்னு ஒரு சேனல். அதுல பார்த்தா ஃபுல்லா அனிமே. ஐ திங்க் அனிமேக்ஸ் வந்து சோனி என்டர்டைன்மெண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து நிறைய அனிமே ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போடுவான். அதுல வந்து அப்பதான் வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ் ஆக்ஷன் சீரிஸ்லாம் நான் பாக்குறேன். சாமுரை எக்ஸ்னு ஒரு சீரிஸ். அது வந்து என் ஃப்ரெண்டு வந்து டெய்லி பார்த்துட்டு, நான் பாக்குறேனோ இல்லையோ அவன் வந்து எனக்கு டெய்லி கதையை சொல்லிடுவான். நான் பார்த்தாலும் கதை சொல்லுவான், பார்க்கலனாலும் கதை சொல்லுவான். அதனால வந்து சாமுரை எக்ஸோட எல்லா கேரக்டர்ஸ் எல்லா ஸ்டோரி லைனும் எனக்கு தெரியும். நீ வந்தோ நான் வந்து கண்டினியூஸா பார்க்கலனாலும்.
அப்புறம் அதே மாதிரி யுனுயாஷான்னு ஒரு சீரிஸ், அதுவும் செம ஃபேமஸ். என் ஃப்ரெண்டுலாம் வந்து அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு பைத்தியம். நான் வந்து இந்த மாதிரி நிறைய சீரிஸ் பார்க்கறதுக்கு காரணமே அவன் தான். அப்புறம் கோஸ்ட் ஃபைட்டர்னு ஒன்று வரும். அது வந்து ஆக்சுவலா ஜாப்பனீஸ் டைட்டில் வந்து யூ யூ ஹாக்குஷுவோ ஏதோ ஒன்று. அது வந்து இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அதை நான் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ரேன்மா ஹாஃப், ஏலியன் முசீபத்னு. அப்புறம் வந்து சைட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஹங்காமா சேனலும் லான்ச் ஆச்சு. அப்போ வந்து ஹங்காமா ஹிந்தியில மட்டும்தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஹங்காமா தமிழ்லயும் வந்து அதுலதான் வந்து ஷின்சான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது வந்து ஷின்சான்லாம் வந்து எப்பயோ வந்துருச்சு. நடுவுல கொஞ்சம் ஒரு ஐ திங்க் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி அந்த அமைதியோ அமைதி அதெல்லாம் வந்து திருப்பி வைரல் ஆச்சு. உடனே நம்ம வந்து அந்த வைரல் ஆன உடனே திருப்பி நான் இதெல்லாம் நான் எப்பயோ பாத்துட்டேன்டா அப்படின்னு ஒரு பில்டப். அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்னி சேனல்னு ஒரு சேனல், அதுல வந்து ஜேக் லாங்னு ஒரு சீரிஸ் வரும். அதுவும் நல்லா இருக்கும். டிஸ்னி சேனல்ல வந்து லைவ் ஆக்ஷன் சீரிஸும் போடுவான், கார்ட்டூன் எபிசோட்ஸும் போடுவான். அதுலதான் வந்து டிமோன் அண்ட் பும்பாலாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ இது பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா டூன் டிஸ்னியோ ஏதோ ஒன்று, ஆமா டூன் டிஸ்னி தமிழ்ல வந்து கார்ட்டூன்ஸ் போட ஆரம்பிச்சுட்டான். வேற லெவல் ஃபயர் ஆயிருச்சு எல்லாருக்குமே. பார்த்தா நிறைய டிமோன் அண்ட் பூம்பா தமிழ்ல போடுவான். ஸ்பைடர் மேன் வந்து தமிழ்ல போடுவான். எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. அதுல ஸ்பைடர் மேன் வந்து அடிக்கடி அட்ரா சக்கான் நானா அப்படின்னு சொல்லுவான். அந்த டூன் டிஸ்னி தான் அப்புறம் ஜெட்டிக்ஸ்னு மாறிடுச்சு. அதுலதான் ஜெட்டிக்ஸ்னா உடனே உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விஷயம் என்னது? பவர் ரேஞ்சர்ஸ். பவர் ரேஞ்சர்ஸ்ல வந்து அப்போ வந்து பவர் ரேஞ்சர்ஸ், நிஞ்சா ஸ்டாம், அப்புறம் வந்து டைனோ தண்டர் போடும். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து டைனோ தண்டர் தான் பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து நிஞ்சா ஸ்டாம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ஒரு கிரீன் ரேஞ்சர் வரும், அவன் மட்டும் சாமுரை ரேஞ்சர். எனக்கு செமையா பிடிக்கும் அதெல்லாம். ஜப்பான் கனெக்ட்ன உடனே நமக்கு உடனே பயங்கரமா ஒரு வெறியாயிடும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பவர் ரேஞ்சர் சீரிஸ் வந்து அதுதான் எனக்கு தெரிஞ்சு யுனானிமஸா எல்லா 90s கிட்ஸுக்கும் பிடிச்ச சீரிஸ். அதான் நம்ம எஸ்பிடி எமர்ஜென்சி. அந்த டைட்டில் சாங் முதற்கொண்டு எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒமேகா ரேஞ்சரு, அப்புறம் வந்து இந்த டாகி க்ரூகர் வந்து நடுவுல வந்து ரேஞ்சரா மாறுறது, 100 பேர் அடிக்கிறது. அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் வரைஞ்சிட்டு இருப்பேன். என்னன்னா நான் வந்து இந்த டாகி க்ரூகரை வந்து காப்பி அடிச்சு ஒரு ஹனுமானுக்கு வந்து இந்த மாதிரி பவர் ரேஞ்சர் காஸ்டியூம் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்ட்டை ஒன்று வரைஞ்சிட்டு நானே ஒரு கதையை ஒன்று ரெடி பண்ணிட்டு சும்மா ரஃப் நோட்ல வரையும்ல அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய அனிமேட்டர் ஆக போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வரைஞ்ச காலம் அது. அப்போ வந்து அது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. நான் நினைச்சுக்கிட்டேன் நல்ல வேலை யாரும் கண்டுபிடிக்கல, இது வந்து டாகி குரூகர்ல இருந்து உருவி நம்ம மாத்தி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி வரைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. பட் ஆனா அது வந்து எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் வந்து அதுல வந்து நிறைய சீரீஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது வந்து கிக் பட்டோஸ்கி. நான் வந்து நடுவுல வந்து இந்த போகோ சேனல் வந்து சுத்தமா மறந்துட்டேன். எப்படி மறந்தேன்னு தெரியல. ஆக்சுவலா நடுவுல வந்து போகோ சேனலும் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தது. போகோல வந்து நான் வந்து இதுதான் பார்ப்பேன், ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் பார்ப்பேன். அப்புறம் வந்து ஹீமேன் ரீபூட் பார்ப்பேன். அப்புறம் வந்து மிஸ்டர் பீன், மிஸ்டர் பீன் தான், மிஸ்டர் பீன் லைவ் ஆக்ஷனும் பார்ப்பேன். மிஸ்டர் பீன் வந்து அனிமேட்டட் சீரிஸும் பார்ப்பேன். பிக் பட்டோஸ்கி தான் நான் வந்து கடைசியா வந்து கண்டினியூஸா பார்த்த கார்ட்டூன் சீரிஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இல்லையா பழைய பாட்காஸ்ட்லாம், என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து மூவிஸ் பக்கமா மாறினோடனே இது பாக்குறது வந்து நான் அப்படியே கம்மி பண்ணிட்டேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் கூட நான் கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு இருப்பேன் ரெகுலரா. இப்போ கூட வந்து ஏதாவது சேனல் மாற்றும் போது ஏதாவது கார்ட்டூன் போட்டான்னா என்ன கார்ட்டூன் பார்ப்பேன். நான் வந்து ரீசெண்டா நருட்டோ சீரிஸ் பார்த்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது கூட என் ஒய்ஃப் இப்போ சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி 7 வயசாவது இன்னும் கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களான்ட்டு. என்னோட ரிலேட்டிவ்ஸுமே இந்த மாதிரி யாராவது கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தாங்க, என்னடா இந்த வயசுல கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கியானா எல்லாமே இவரு தாங்க அப்படின்ற மாதிரி என்னைய போட்டு கொடுத்துருவாங்க. நான் தான் எல்லாம் சொல்லி கொடுத்து அடிக்ஷன் பண்ண மாதிரி என்ன வந்து போட்டு கொடுத்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கார்ட்டூன்ஸ் வந்து நினைவுபடுத்தி சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். நிறைய மிஸ் பண்ணிருப்பேன் கண்டிப்பா. எனக்கு வந்து பாட்காஸ்ட் பப்ளிஷ் ஆகி திருப்பி கேட்கும்போது தான் ஞாபகம் வரும், இல்லை வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிமைண்ட் பண்ணும்போது தான் ஞாபகம் வரும், அடைச்சா இதை மறந்துட்டோமே அப்படின்ட்டு. ஏன்னா போன எபிசோட்லயுமே நான் வந்து நிறைய பாட்டுலாம் வந்து மறந்துருந்தேன். அதெல்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிமைண்ட் பண்ணாங்க, கரெக்டா மச்சான் இதெல்லாம் மறந்துட்டேன். பர்டிகுலர்லாம் வந்து ஏக்கானை வந்து நான் மறந்துட்டேன். அது வந்து நிறைய பேர் வந்து சுட்டி காட்டினாங்க, ஏக்கானை நீங்க மறந்துட்டீங்க, ஸ்மாக் தட்டை மறந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல வந்து எல்லாத்தையுமே பேச முடியல என்னால. அதனால நான் வந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாஸ்டாலஜியா ஹிட் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த எபிசோட்கான ஃபீட்பேக்கை வந்து வழக்கம் போல எனக்கு டிஎம் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.